தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13 முதல் 15 வரை. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகின்றார் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டுச் சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தனர். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஆமேன். இந்த இறைவசனங்களை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது 3 முக்கிய கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. 1. கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்தல். யோசேப்பு தாமதமின்றி கேள்வி எதுவும் கேட்காமல் கடவுளின் உத்தரவை நிறைவேற்றுகின்றார். நாமும் கடவுளின் திட்டத்தை நம்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2. குடும்பத்திற்கான தியாகம். யோசேப்பு தனது குடும்பத்தை பாதுகாக்கவே தனது சொந்த வசதியையும் வாழ்க்கையையும் தியாகம் செய்கின்றார். நாமும் நம் குடும்பத்திற்காக பாசத்தையும் பாதுகாப்பையும் முன்னிட வேண்டும். 3. சிரமங்களில் கடவுளின் துணை. எகிப்திற்கு புலம்பெயர்ந்தாலும் கடவுளின் துணையும் ஆதரவும் வழிகாட்டியும் திருக்குடும்பத்தில் இருந்தது. அதே போல சிரமங்களின் நடுவிலும் நாம் கடவுளின் துணையை நாட வேண்டும். அன்பின் உள்ளங்களே, குடும்ப விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் நம் குடும்பங்களிலும் பாசத்தையும் தியாகத்தையும் நம்பிக்கையும் ஒளிரச் செய்வோமாக. ஆமேன்.